லைட் லேம்ப்ஸ் ரெப்ரசென்ட் அக்னி தெய்வம். இது தப்பு. அதாவது லைட் லேம்ப்ஸ் ரெப்ரசென்ட் அக்னி தெய்வத்தை பண்ணல. அக்னி தெய்வம் வேற, இறைவன் வேற. அக்னி தெய்வம் அப்படின்றது இறைவனுடைய ஒரு பார்ட். பஞ்சபூதங்கள் சொல்றோம் இல்லையா, பஞ்சபூதங்கள்ல ஒரு பார்ட் தெய்வம் அக்னி தெய்வம் நாம் சொல்றோம். நாம் தெய்வமா சொல்றோம். எல்லாமே இந்துக்கள் அந்த பஞ்சபூதங்களை கூட தெய்வம் தான் சொல்லுவாங்க, தெய்வங்களாக கருதுவார்கள். இயற்கையை கூட தெய்வங்களாக கருதுவார்கள். அவ்வளோ ஹையா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. இந்து மதத்தில் அது ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. பொதுவாகவே மற்றவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ரெஸ்பெக்ட் கொடுக்குற மதம் இந்து மதம். வைல் கம்பேரிங் வித் அதர் ரிலிஜன்ஸ், இந்துயிசம் ரொம்ப அதிகமாக மரியாதை கொடுக்கும். அது சில வகைகள் தப்பாகவும் போயிடுது. அதிகமாக மரியாதை கொடுக்கின்ற விஷயம் சில வகைகள் தப்பாகவும் போயிடுது. தெய்வம் வேற, அக்னி தெய்வம் வேற. இவங்க அக்னி தெய்வம்னு சொல்றாங்க. இறைவன் ஒளி வடிவானவன். இறைவன் ஒளி வடிவான், லைட். அந்த லைட்டை கொண்டு வரதுக்காக நம்ம அக்னி யூஸ் பண்றோம். அக்னி மூலமாக லைட்டை உணர்றோம். நாம நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைவன் ஒளி வடிவானவன், லைட். ஒளி வேற, நெருப்பு வேற, தெய்வம் வேற. இந்த தெய்வத்திலிருந்து அது ஒளி வருகிறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த இடம் இருக்கு, இல்ல உங்க வீடு எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல லைட்டே இல்ல. உள்ள என்ன பண்றீங்க? எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க. இருட்டா இருக்கும். உள்ள சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருட்டா இருக்கும். இருட்டு, டார்க்னஸ் சொல்றோம். அப்ப நீங்க ஒரு விளக்கு ஏத்துறீங்க. இப்ப இங்க என்ன இருக்கு? நெருப்பா இருக்கு. இங்க நெருப்பா இருக்கு இல்ல. நெருப்பு வேற, வெளிச்சம் வேற. அந்த இறை ஒளி தான் இறைவன் சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? பேசிக்கா நல்லா ஃபண்டமெண்டலா சொல்றேன். நெருப்பு கடவுளா இல்ல. நெருப்பு கடவுள் பகுதி. நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் இந்த கிளாரிபிகேஷன் தான் கருணாநிதியிலும் கிடைக்கும். இது நீங்க எங்க போனாலும் கிடைக்காது. நீங்க எந்த மதத்துக்கு போனாலும் கிடைக்காது. இந்து மதத்துல கூட எந்த செக்ஷன்ல போனாலும் கிடைக்காது. இந்த கிளாரிபிகேஷன் கருணாநிதியிலுங்க தவிர வேற எங்கேயும் கிடைக்காது.